இவனை ஏன் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். வாடா, நல்லா இருக்கியா? என்ன பாவா திரும்பி லாக்டவுன் போட்டாங்களா? இவங்களுக்கு வேற வேலை இல்லைடா. எங்கே அவனை காணா? யாரு? ஃபோன் போட்டிருக்கேன், ஏதோ வந்துட்டு இருக்கேன். ஹாய். ஹாய், வணக்கம். திரும்பி லாக்டவுன் போட்டிருக்காங்க. இங்கே வெயிலாக இருக்கு, வா அப்படி கொஞ்சம் நிழல் நின்று பேசுவோம். என்ன பாவா வீட்டில் நல்லா சாப்பிடு போல. அட ஏன்டா வயிற்றுல கிளப்பி விட்றீங்க? வா அங்கே போய் நல்லா பேசுவோம். வா போகலாம். லாக்டவுன் போட்டாங்க திருப்பியும். ஆமாம், இவங்களுக்கு வேற வேலை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த லாக்டவுனில் ஒரு விஷயம் பண்ணுறோம். ஆன்லைன்னு சொல்கிறனால நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கரெக்டாக இருக்கும். அதுக்கு சில பேசிக்ஸ்லாம் வேணும். இதுக்கு கேமரா ஆங்கிது, சில பல செட்டிங்ஸ் தான் வேணுமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டும் இருக்கான், அவன் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணுறான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கார், அவர்கிட்ட போய் பேசுவோமா? ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் இருக்கா அவன்கிட்ட? இருக்குடா. ஹலோ வசந்தா. ஆமாம், ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காருல்ல, சூரக்கண்ணன் தான். அவரை பார்க்க முடியுமா? நல்லா தெரியும், நேரில் வாங்க நீங்கள். சரி நேரில் வரேன். ஹலோ வசந்த். வாங்க. நேரில் வர சொன்னீங்க, ஃபோன் ஆமாம் வர சொன்னேன். அந்த அண்ணன் உங்களுக்கு தெரியுமா? அவர் தெரியும், 2-3 ஷார்ட் ஃபிலிம் கூட அவர் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போய் கூட கேட்டுக்கோங்க. சரி, என் ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் நோட் பண்ணிங்க, ஏதாச்சும் அவசரம்னா ஃபோன் பண்ணலாம். ஹலோ. சொல்கிறா. ஹலோ அண்ணே, நம்ம தெரிஞ்சவளுக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுமா? ஓகே. எது என்னைய பார்க்க வராங்க? உங்களை யூடியூபோட ரூல்ஸு காப்பி ரைட்ஸ்லாம் சொல்லிடுறேன். யூடியூப்பில் எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லணுமா? ஓகே. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் எங்கள் வீட்டில் தான்டா இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிடுங்க அதை. ஆமாம், அவர் வர்றாரு பார்க்க உங்களை. சொல்லிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறேன். சார் ஓகேடா, வர சொல்கிறேன். ஓகேடா. என் ஃப்ரெண்ட்டை பேசிட்டேன், அவன் அந்த அண்ணன் பேசிட்டான். அந்த அண்ணன் நேரில் வர சொல்லியிருக்காரு. நேரில் போய் பேசிட்டு வந்துடலாமா? நாளைக்கு போயிட்டு வந்துடுவோமா? சரிடா, நாளைக்கு போகலாம். ஓகேடா, போயிடலாம். வாங்க தம்பிங்களா. இந்த லாக்டவுனில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே. ஸோ அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் ஒரு ஐடியா கொடுங்க. எந்த பர்பஸுக்காக இதை பண்ணுறீங்க? ஷார்ட் ஃபிலிம் வந்து இந்த காம்படிஷன் லெவலில் கொண்டு போகிறதுக்காண்டி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னாலே வந்து மெய்த்துக்கள். நேற்று அந்த அண்ணன்ட்ட போய் பேசணுன்ற ஞாபகம் இருக்குல்ல, எந்த ஒரு சீனை மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் நாளைக்கு நம்ம பண்ணுறோம். நாளைக்கு போகிறோம், தூக்குறோம். டேய், நீ சொதப்பக்கூடாதுடா. இந்த ஸ்பாட் நல்லா இருக்குமா? இந்த ஸ்பாட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்பா. அது பார்க்க கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, ஒரு அழகாகவும் இருக்குது. கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது. வேணாம், சும்மா ஒரு வியூவுக்கு மட்டும் வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் எடுத்து பார்ப்போம், எப்படி எடுக்குன்னு பார்த்துக்கோ. சரி, இந்த இடத்துல ஒரு ஷார்ட் எடுத்து சின்னதாக ஒரு 5 சீட் மட்டும். சரி, நீ கேமரா ரெடியாக வச்சுக்க, இந்த இடத்துல ஒரு ஷார்ட் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். அங்கே இருக்கா? சரியா?
இது சிக்கார சொன்னா இருக்கா டாட்டா இது ரோட்டில் இருக்கா டாட்டா நான் வந்து தூக்க முடியல வரல கைகாலம் அடிக்கல வீட்டுக்கு போவோம் அவன் என்னன்னு பார். ஏன்டா இப்படி சோகமாக உட்காந்துருக்க? அதான்டா அவனுக்கு அப்படி ஆச்சுல. அதே நினச்சிட்டு இருந்தா எப்படிடா? ஆக வேண்டிய வேலையை பாரு. இப்போ என்னடா வேணும்? என் ஃபோன் தான்டா வேணும். ஏதாவது நல்ல விஷயங்கள் உள்ள வச்சுருக்கோம். என்னது இது? நம்ம எடுத்த படம் மாதிரியே இருக்கு. டே என்னடா இது? இதான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல அதான். எங்கே வம்சம் கொடு. ஆரம்பிக்கலாமா? டேய் நாளைக்கு காலைல ரெடியாரு, இப்போ என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாடா. நான் வரல, நீ மட்டும் போ. சரி போ. யார் இவன்? புதுசாக இருக்கு. சரி போய் பார்ப்போம். ஹலோ, யார் நீங்கள்? புதுசாக இருக்கீங்க. நீங்கள் தான் பிரசன்னாவா? ஆமாம். சரி வாங்க மேலே போகலாம். சரி வாங்க போகலாம். சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, 2 நாள் முன்னாடி செங்கோலம் பக்கம் தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. அதுக்கு என்ன இப்போ? ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? என்ன கண்ணு டெலீட் பண்ணுறியா? அதான் ஆல்ரெடி நிறைய காப்பி இருக்குது, இது ஜஸ்ட்டு சாம்பிள் தான். என்னடா சொல்கிற இப்போ? மேலே மட்டும் கையை வச்சு பாரு, என்ன பண்ணுவ? வீடியோவை லீக் பண்ணி விட்டுருவேன்.
இப்போ உனக்கு என்ன வேணும்? வேற என்ன, பணம் தான். பணமா? சரி எவ்வளோ? இன்னும் ஒரு 1,00,000 போதும். 1,00,000மா? அவ்வளோலாம் தர முடியாது. அப்போவே வீடியோக்கு நான் பொறுப்பு இல்லை. சரி குறைக்கலாம் முடியாதா? டேய் அது கொலடா, நான் காய்கறி வியாபாரமாக கம்மி பண்ணேன். சரி முடிவா என்ன தான் சொல்கிற? நான் கேட்ட மாதிரி 1,00,000 கொடுத்துரு, நான் போயிட்டே இருக்கேன். சரி 2 நாளில் நான் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணால் வீடியோ உனக்கு, இல்லைன்னா என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும். செல்லு என்னது? வெளியே வா. நான் 2 நாளில் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன். ஃபோன் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்கிற கதையை மட்டும் கேளு. போர் அடிக்குதுன்னு வீட்டுக்கு வெளியே உட்காந்துருந்தேன். யாரா நம்ம ஏரியாவில் புதுசாக இருக்கானே அப்படின்னு பார்த்தா செத்து போயிட்டேன்னு சொன்னா உன் ஃப்ரெண்டு நடந்துகிட்டே இருந்தான். நம்ம டேய், தோற்ற நில்றா. மாதிரி இருக்கு. டேய் நில்றா, டேய் நில்றா. அடா மாடிக்கு. ஆமாம் அன்னைக்கு நான் வண்டி ஓட்டிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் பண்ணேனே, அன்னைக்கு செத்துட்டா கூட அவன் சொன்னான். வேண்டா, நான் அப்புறம் நான் மைக்கை போட்டு கீழே விழுந்துட்டேன். ஏய் என்னடா ஆச்சு? எந்திரிக்க மாட்டான். சரி தூக்கு தூக்கு தூக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்க தான் என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து. ஹலோ நைனு. சொல்கிறா. டாக்டர்கிட்ட போனியே, என்னடா சொன்னாங்க? அதுவா, அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 நாள் மட்டும் வீட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க, வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏய் பார். சரிடா, ஓகேடா. டேய் ஒரு நிமிஷம். சொல்கிறா. இந்த ஷார்ட் ஃபிலிம் மேட்ரு நானும் ஜெயகிருஷ்ணா வச்சு மட்டும் பார்த்துக்கிறேன். நீ எங்கேயும் 2-3 நாளைக்கு வெளியே வந்துடாத. ஓகேடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுங்க. டேய் வெளியே வந்துடாதடா. வெளியே வரேன்னா என்கிட்ட சொல்லிட்டு வா. சரிடா, கூப்பிட்றேன்டா. நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டாங்கன்னா அப்போ ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு, அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா அன்றைக்கி 2 பசங்க வந்தாங்க, சொல்கிறதெல்லாம் நல்லா அப்படியே கேட்டாங்க. பட் எந்த ஒரு அவுட்புட்ஸ்லாம் காணாம நீ என்னன்னு கேட்குறேன். வந்து ஷார்ட் ஃபிலிமோ ஏதோ சம் வீடியோஸோ எதையுமே வந்து விட்ட மாதிரி தெரில. ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னேன், என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய சொன்னேன். என்னன்னு சரியாக தெரில, நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். சரி நீ ஏன்டா இங்கே உட்காந்துருக்க? சும்மா காத்தோட்டமாக அப்படியே உட்காந்துருக்கேன். ஆமாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்து செஞ்சு விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன எடுக்க மாட்றான்? இப்போ என்ன பண்ணுறது? ஃப்ரெண்டு நம்பர் இருக்குது, அது நோட் பண்ணிக்கோங்க, அவசரனுக்கு ஃபோன் பண்ணலாம். சரி, இப்போ அந்த நம்பருக்கு ஃபோன் போடுவோம். இந்த மாட்ட ஷார்ட் ஃபிலிம் எடுத்து முடிச்சிட்டிங்களா நீங்கள்? டேய் நாங்கள் எடுக்காமல் கூட இருக்கோம். எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். எதுக்கு ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க? சரி நான் அவன்கிட்டே பேசிக்கிறேன், வச்சுருங்க நீங்கள். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க. சரி திருப்பியும் பண்ணி பார்ப்போம். ஆமாம், ஒரு வருஷம் இருங்க. உங்கள் ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான், ஒரு 1/2 hour கழிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்டா. தேங்க்ஸுங்க. ஹலோ டேய் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டியா? இல்லைடா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கணும். கொஞ்சம் ஓவராக பேசுகிறான், என்ன கேட்டு வைங்க. ஓவராக பேசுகிறானா? என்னன்னு கேட்குறேன். ஹலோ, சூர்யாவா?
ம் சொல்லுடா. அம்மா என் ஃப்ரெண்ட்டை கொஞ்சம் ஓவராக பேசினேன்ம்மா. என்னத்த ஓவராக பேசிட்டு? என்னடா லேட்டாச்சு உனக்கு? ஆமாம், விளாட்டாச்சு தான். என்னடா நீ பண்ணுற கதையாக எனக்கு தெரியாமல் இருக்குது. தான் அதுக்கு என்ன இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒன்று. ஏய் கொஞ்சமாக சீரியஸாக பேசுடா. எப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பேசலாமா? உன்கிட்ட ஃபோனில் பேசலாம் பிரச்சனை இல்லை, நேரில் வரேன். சரி வா. நீ செத்ததா என்கிட்ட பணம் கட்டு மிரட்டுறான்டா. அதாங்க அவனை தேடி தான் நான் வந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் அவங்கக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்களையும் ஏமாற்றிருக்கான், என்னையும் ஏமாற்றிருக்கான். நம்ம 2 பேர் இப்போ ஒரு பிளான் பண்ணுவோம். பிடிப்போம். இன்றைக்கி அவனை விடக்கூடாது. நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாகி எடுத்துக்கிட்ட செல்ஃபியை பாரு. டேய் இந்த ஃபோனை கொஞ்சம் பிடியேன். டேய் ஓட. ஹலோ நவீன். இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்க. அது பார்த்தீங்களா? உங்கள் ஃபோட்டோவை காட்டி பேசிகிட்டே இருந்தேன். அதை வந்து தள்ளி விட்டு ஓடிட்டாங்க. அப்படியா? சரி வரேன். ஆமாங்க, நீங்கள் வரீங்களா? சரி ஓகேங்க. என்ன சொல்கிறீங்க? பார்த்தீங்களா? ஆமாம். இப்போ நம்ம தேடுவோம். இங்கிட்ட எங்கேயாச்சும் இருப்பாங்க, தேடி கண்டுபிடிச்சிடலாம். வாங்க தேடுவோம். கீழே குடிங்க குடிங்க. 2 பேர் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஹாய் ஹாய். வெளியே எல்லாம் ஓகேவா? எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. சரி, இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு ஓடிடலாம். சரி ஓகே பாவா, எல்லாமே பேக்கப் பண்ணிடலாம். இவங்க எப்பட்றா இங்கே? அவன் கூட்டாளி என் கூட்டி வந்தான்டா. டேய் என்னதான் காசு வாங்கிட்டியா? என்ன பார்த்துல அந்த கேள்வி கேட்டு நீ? நான் அவனை முடிக்கிறேன்டா. டேய்
நம்மளே அடிக்கிறேன், போட்டுருவோமா? போட்டுடலாம். இரு, என்ன அவசரம், பொறுமையாக முடிக்கலாம். ஃப்ரெண்டாக பழகிட்டு துரோகம் பண்ணுறியா? என் கூட பிறகு ஒரே கணத்துக்காக உன்னை விட்டு போகிறேன். நாசமாக போ. இவன் திருந்த மாட்டான்ல, போட்டுடலாமா? போன் பங்குக்கு நீ குத்து. அதான் நம்ம அவனை புதைச்சோம்ல, அதை வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அந்த உண்மை வந்து உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அது யார்கிட்டையும் நம்ம சொல்லிக்க வேணாம். அந்த உண்மை நம்மளோடயே இருக்கட்டும். சரி, இப்போ நேரம் கிடைக்கும்போது சந்திப்போம்.